வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடந்த ஆண்டு மார்ச் 30 பத்திரப்பதிவுத்துறை ஐஜி அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை பிறப்பித்துள்ளார்கள். அந்த சுற்றறிக்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசினுடைய வழிகாட்டு மதிப்பீட்டை உயர்த்தி அந்த சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்கள். அரசு வழிகாட்டி மதிப்பீடு அப்படி என்னன்னு கேட்டோம்னா, பொதுவாக இதற்கு முன்னிட்ட காலங்களில் பொதுவாக சொத்துக்களுடைய சந்தை மதிப்பை வரையறுத்து அதற்குண்டான முத்திரை தீர்வை கட்டணங்கள் செலுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அதனால் அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு குறைந்தபட்ச வழிகாட்டி மதிப்பீடு என்று சொல்லக்கூடிய கைட்லைன் வேல்யூவை அறிவித்தார்கள். அப்போ அந்த கைட்லைன் வேல்யூ இதற்கு முன்பாக 2017 ஜூன் மாதம் அறிவித்தார்கள். அதற்கு பின்னிட்டு இப்போ கடந்த ஆண்டு மார்ச் 30 ஒரு உயர்த்தப்பட்ட வழிகாட்டு மதிப்பீடை பதிவுத்துறை ஐஜி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்கள். இது சம்பந்தமாக பார்த்திங்கன்னா கிரெடாய் என்ற அமைப்பு மற்றும் 2 நிறுவனங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கின்றார்கள். வழக்கை விசாரித்த நீதிபதிகள், அதாவது பொதுவாக ஒரு வழிகாட்டு மதிப்பீடை அரசு உயர்த்துவதற்கு, கொள்கை முடிவு எடுப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட உரிய சட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். பொதுவாக என்ன விஷயம்னா, ஒரு வழிகாட்டு மதிப்பீடை அரசாங்கம் மாற்ற முயற்சி செய்கின்ற போது சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். என்ன சட்ட விதிமுறைகள்னால், அதில் நிபுணர் குழுவினுடைய அறிக்கையை பெற வேண்டும். மேலும் பொதுமக்களிடமிருந்து ஆட்சேபனைகள் எதுவும் இருக்கிறதா என்று அதனையும் பதிவு செய்து இந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றிய பிறகுதான் அந்த வழிகாட்டு நெறிமுறையை மதிப்பீட்டை நிர்ணயித்து சுற்றறிக்கை வெளியிட வேண்டும், அதை பின்பற்ற விட வேண்டும். ஆனால் தமிழக அரசு எந்தவித நிபுணர் குழுவையும் அறிக்கையும் பெறவில்லை, பொதுமக்களிடமிருந்து ஆட்சேபனை பெறவில்லை. உரிய சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமலே எடுத்த எடுப்பிலே அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த அதிகாரிகள் அதாவது பதிவுத்துறை ஐஜி ஒரு வழிகாட்டு மதிப்பீடை உயர்த்தி அறிவித்துள்ளார். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ 1 லட்ச ரூபாய் இருந்த நிலம் 5 லட்ச ரூபாய் மதிப்பீடு அதிகமாக வழிகாட்டு மதிப்பீடு ஏற்படுத்தப்பட்டுள்ள தமிழக அரசால். இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் 1 லட்ச ரூபாய்க்கு செலுத்தக்கூடிய முத்திரை தீர்வை கட்டணத்தை 5 லட்ச ரூபாய்க்கு அவங்க எத்தனை சதவீதம் சொல்கிறாங்களோ, பல்வேறு பத்திரங்களுக்கு பல்வேறு சதவீதங்களில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் 1 லட்ச ரூபாய்க்கு செலுத்தக்கூடிய முத்திரை தீர்வையை 5 லட்ச ரூபாய்க்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் பொதுமக்களிடமிருந்து அதிகப்படியான முத்திரை தீர்வை கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அதற்கு பின்னிட்டு பார்த்திங்கன்னா, இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி வேல்முருகன் என்பவர் பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த வழக்கில் அவங்க உரிய நடைமுறையை பின்பற்றாமல் அவர்கள் சுற்றறிக்கை வெளியிட்டது ரத்து செய்யப்படுகிறது என்று தீர்ப்பளித்தார். உடனே மேலும் அரசுக்கு உரிய விதிமுறைகளை பின்பற்றி அரசு வழிகாட்டு மதிப்பீடு சுற்றறிக்கை அரசு வெளியிட்டு கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தால், இருந்த போதிலும் அந்த உத்தரவிற்கு எதிர்த்து 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்சுக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்கிறது. அந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகளும் பொதுவாக அரசு மக்கள் நலன் சார்ந்த கொள்கை முடிவை எடுக்க வேண்டும், மக்கள் நலன் சார்ந்த கொள்கை முடிவை எடுத்து மக்களின் நலனை பாதுகாப்பதாகத்தான் ஒரு அரசினுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு எதிரான கொள்கை முடிவை எடுத்தால் இந்த நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்று கடுமையாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொதுவாக ஒரு அரசானது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். அதாவது இந்த துறையில் பதிவுத்துறையில் பதிவுத்துறை அதிகாரிகள் அரசின் கொள்கை முடிவு என்ற போர்வைக்குள் நுழைந்து சட்ட விதிமுறைகளை எதையுமே பின்பற்றாமல் மக்கள் விரோத போக்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது என்று நீதிபதிகள் தெரிவித்ததோடு, இந்த வழக்கு குறித்து ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து இந்த ஐஜி அவர்கள் பிறப்பித்த உத்தரவு அதாவது சுற்றறிக்கை செல்லாது என்றும் ரத்து செய்து தீர்ப்பளித்ததோடு, மேலும் கடந்த 2017 ஜூனில் பிறப்பித்த அந்த உத்தரவின்படி தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு மதிப்பீட்டையே அரசு பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இப்போ பார்த்திங்கன்னா, கடந்த இந்த சுற்றறிக்கை கடந்த ஆண்டு மார்ச் 30 பிறப்பித்தார்கள்.
அந்த சுற்றறிக்கை பிறப்பித்த தேதியிலிருந்து வழிகாட்டு மதிப்பீடு உயர்த்தப்பட்டு அந்த உயர்த்தப்பட்ட வழிகாட்டின் மதிப்பீட்டின் அடிப்படையில் மக்களிடமிருந்து முத்திரை தீர்வை கட்டணம் வந்து பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு இந்த கடந்த ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி சுற்றறிக்கை அனுப்பிய தேதியிலிருந்து இந்த மேல்முறையீட்டு மனு உத்தரவு ஆகின்ற தேதி வரைக்கும் வந்து பொதுவாக பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள் வந்து கூடுதலான வழிகாட்டு மதிப்பீட்டின் அடிப்படையில், அதாவது இந்த ரத்து செய்யப்பட்ட சுற்றறிக்கையின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்பீட்டின் அடிப்படையில் கூடுதலாக வசூலிக்கப்பட்ட முத்திரை தீர்வை கட்டணம் வந்து மக்கள் பெறுவதற்கு உரிமை இல்லை என்பதையும் இதில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கூடுதலாக வந்து முத்திரை தீர்வை கட்டணம் செலுத்துகிறார்கள். அப்போ அவங்க சுற்றறிக்கை அனுப்புவதை வந்து ரத்து செய்யும்போது கூடுதலாக மக்கள் செலுத்திய கட்டணத்தையும் மக்களுக்கு திரும்ப பெறுவதற்கு இந்த அரசு வந்து வழிவகை செய்ய வேண்டும். அதாவது இது மக்கள் நலன் காக்கும் அரசாக இருக்கும் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பட்சத்தில் அந்த கூடுதலாக பெறப்பட்ட முத்திரை தீர்வையை அந்த பத்திரப்பதவியின் உரிமையாளர்களுக்கு வந்து திருப்பி அனுப்ப வேண்டும். அப்போ தான் இது மக்கள் நலன் காக்கும் அரசாக இருக்க முடியும். ஆகவே நண்பர்களே, பொதுவாக ஒரு அரசின் முடிவு என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டிய நீதிபதிகள் மக்கள் விரோத போக்கான மக்கள் நலனற்ற ஒரு கொள்கை முடிவை எடுக்கின்ற ஒரு அரசை வந்து இந்த நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று அதாவது தமிழக அரசுக்கு ஒரு சம்மட்டி அடியான ஒரு தீர்ப்பை வழங்கி மக்கள் நலனை வந்து இந்த நீதிமன்றம் காத்துள்ளது என்பது இந்த தீர்ப்பின் மூலம் தெரிய வருகிறது. ஆகவே நண்பர்களே, இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் வந்து உடனுக்குடன் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உரிய பதில்களை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் மற்றும் அதற்குண்டான காணொளிகளையும் பதிவு செய்கிறோம். மேலும் பொதுவாக சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. மக்களுக்கு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை வந்து பரவலாக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. ஆகவே நண்பர்களே, மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள், நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.